வணக்கம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். 2 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, பார்சலி ஒரேகானோவும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கருவேப்பிலை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சீரகம், மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரமாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி நம்ம தோசைக்கல்ல ஊற்றி அப்பமாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வட்டமாக சுட்டுருக்கேன்னு. அதே மாதிரி நீங்களும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அப்பத்தை கறியிலையும் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா அழகாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நமக்கு ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் நல்லா காரமாக இருக்கும். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. உடைச்சதும் பட்டுன்னு உடையுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.